டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அறிவியல்ல 7ஆம் வகுப்புல முதல் 2 பாடங்களை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்று வந்து அளவீட்டியல், 2வது விசையும் இயக்கமும். ஓகேங்களா? சரி, இது வந்து என்னைக்கு பாடம்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேக்கு உண்டானது. சமூக அறிவியல் வந்து கூடிய சீக்கிரம் போட்டுரும். ஓகேங்களா? நாளைக்கு இல்லை, சண்டே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கு. இந்த பாடங்களுக்கு உண்டான டெஸ்ட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போர்ஷனை முடிச்சிருவோம். ஓகேவா? சரி, சமூக அறிவியலில் அதே போல் முதல் 2 பாடம் இருக்கும். 7th ஸ்டாண்டர்டில் வரலாறுல இருக்கக்கூடிய முதல் 2 பாடம், இல்லாட்டி வரலாறு முழுமைக்கும் கூட இருக்கலாம். சரிங்களா? நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷெடியூல் வந்து கொடுத்துட்றேன். சோஷியல் சயின்ஸில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷெடியூல் இருக்குது, பார்த்துக்குங்க. 7th ஸ்டாண்டர்டில் முதல் 2 தமிழில் வந்து 2 யூனிட்டு, இங்கிலீஷில் 1 யூனிட்டு, மேக்ஸில் 1 யூனிட்டு, சயின்ஸில் 2 யூனிட்டு, சமூக அறிவியலில் எத்தனை பாடம் வருதுன்னு பாருங்கள். அது வரைக்கும் வந்து நீங்கள் படிச்சிருங்க. சண்டே வந்து 100 மார்க்ஸு டெஸ்ட் இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, சரி, ஓகே. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு, எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, பிஓ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, குரூப் 1 குரூப் 2க்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம வந்து லைன் பை லைன் 1 மார்க்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு 7ஆம் வகுப்புல அறிவியல் முதல் பாடம். நம் அன்றாட வாழ்வில் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் போன்றவற்றின் எடை, திரவங்களின் கன அளவு, பொருளின் வெப்பநிலை, வாகனங்களின் வேகம் போன்றவற்றை அளவீடு செய்கிறோம். அளவீடுனா என்ன அப்படிங்கிற பேசிக்கு சொல்றோம். ஓகே, அளவீட்டியல்ங்கிற முதல் பாடம் பார்க்குறோம். நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அடிப்படை மற்றும் வழி அளவுகள் என்னெல்லாம் பார்க்குறோம். பொதுவாக அளவுகள் வந்து 2 வகை. ஒன்று வந்து அடிப்படை அளவுகள்னு சொல்லுவோம், அதை சார்ந்து வரக்கூடியது வழி அளவுகள்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடிப்படை அளவுகள் என்னது? வேற எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். எடுத்துக்காட்டு நீளம், நிறை. ஒரு 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 டிஸ்டன்ஸையும் சரி, அதோட எடையும் சரி, நம்ம வேற எந்த பொருளை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வேகம்ங்கிறது அப்படி இல்லை. அந்த தொலைவு, அப்புறம் அந்த காலம், இதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து வேகம்ங்கிறது அது வழி அளவில் போயிடும். ஓகே, ஆனால் நீளமோ நிறையோ, அந்த நீளம் வேகத்தை அளவிடணும், அந்த நீளம் தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். அதுதான் வந்து நம்ம அடிப்படை அளவுகள்னு சொல்றோம். அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள் வந்து அடிப்படை அலகுகள்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை அளவுகள், மெஷர்மெண்ட்ஸ். 2வது இருக்கிறது வந்து அடிப்படை அலகுகள், யூனிட்ஸ். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். இப்போ நீளம்னா மீட்டர், கிலோமீட்டர் இப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. நிறைனா கிராம், கிலோகிராம் இப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுதான் வந்து அலகுகள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு நீளத்தின் அலகு மீட்டர், எஸ்ஐ அலகுனது மீட்டர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, எஸ்ஐ அலகு முறையில் 7 அடிப்படை அளவுகள் உள்ளன. சரி, அப்ப 7 அடிப்படை அடிப்படை அளவுகள்னு சொன்னோம் இல்லையா? அதுல 7 என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நீளம், இன்னொன்று நிறை, இன்னொன்று காலம், அப்புறம் வந்து வெப்பநிலை, அப்புறம் மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இந்த 7 தான் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க திரும்ப திரும்ப ஒரு சிலதை சொல்லும்போது தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல மனப்பாடம் ஆகும். எதுனா எடுத்துக்காட்டு பொருளின் அளவு போல், ஒளிச்செறிவு, கேட்டிலா, இதெல்லாம் வந்து நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா தான் இதோட அளவுகள் வந்து அலகுகள், யூனிட்ஸ் வந்து மைண்ட்ல நிற்கும். நீளம்னா மீட்டர் தெரியும், நிறைனா கிலோகிராம் உங்களுக்கு தெரியும். இதுலேயே வந்து கிராம், கிலோகிராம் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ கிலோகிராம். அதே மாதிரி நேரத்தில் வந்து மணி அப்படின்னு நிமிடம் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, வினாடி தான். ஸோ அப்போ நீளம்னா மீட்டரு, நிறைனா கிலோகிராம், நேரம்னா வினாடி, வெப்பநிலைனா கெல்வின். இதுலேயே வந்து டிகிரி செல்சியஸ் இருக்குது, ஃபேரன்ஹீட் இருக்குது. ஆனால் கெல்வினுங்கிறது தான் எஸ்ஐ அலகு. ஓகே, மின்னோட்டம்னா ஆம்பியர், அது உங்களுக்கு தெரியும். பொருளின் அளவு மோல், ஒளிச்செறிவு கேண்டிலா, சிடி. இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட் ஃபார்ம், அதாவது அதோட சிம்பிள்னு சொல்றது எப்படி சொல்லலாம். ஆமாம், அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதையே கூடவே வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? எதை வந்து அதாவது ஆம்பியருக்கு ஏ போடுறோம். ஸோ அந்த ஆம்பியர் மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சது வந்து ஆம்பியர், அவரோட ஒரு சயின்டிஸ்டோட நேமு. சயின்டிஸ்டோட நேமால ஒரு யூனிட்டை குறிக்கணும்னா அது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மீட்டருங்கிறது ஒருத்தரோட பேர் கிடையாது, ஆனால் அது வந்து ஒரு எஸ்ஐ அலகு. அப்படி இருக்காதுன்னா அப்படி அதை வந்து ஸ்மால் லெட்டரில் தான் நீங்கள் பயன்படுத்தணும். எக்காரணம் கொண்ட மீட்டருக்கு நீங்கள் கேப் லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். ஓகே, நம்ம அடுத்து போயிடலாம். வழி அளவுகள்னா என்னெல்லாம் பாருங்க. இந்த அடிப்படை அளவு மேலே பார்த்த இந்த 7, அதை வச்சு நம்ம எதெல்லாம் வந்து பெறப்படுகிறோமோ, இங்கே பாருங்க, வேகம் நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, அது கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, அடிப்படை அளவுகளை பெருக்கியோ அல்லது வகுத்தோ பெறப்படும் அலகுகள் வந்து வழி அளவுகள்னு சொல்றோம். பரப்பளவு, கன அளவு, இதெல்லாம். ஓகே, ஸோ அப்போ பரப்பளவு,
கன அளவு, வேகம், மின்னூட்டம். மின்னூட்டம்னா ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மின்னோட்டம்னு சொல்லுவோம். அந்த மின்னூட்டங்களின் இயக்கம், அதுதான் வந்து நம்ம மின்னோட்டம்னு சொல்லுவோம். அந்த மின்னூட்டங்கள் பாய்கிறது பார்த்தீங்களா, அதையே நம்ம மின்னோட்டத்தை வச்சு தான் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, அதுதான் வந்து நம்ம மின்னோட்டம்னு சொல்லுவோம். மின்னூட்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் மின்னூட்டங்களை அப்படின்றால், மின்னோட்டம் எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ மின்னோட்டம் பாயுதுன்றதை வச்சு நம்ம எவ்வளோ மின்னூட்டங்கள் பாயுதுனால கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, அதோட அலகு வந்து கூலும்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு வந்து ரெண்டு ரெண்டா வரும் எப்பயுமே. ஏன்னா வந்து இதுக்குன்னு தனியா, பரப்புக்குன்னு தனியா ஒரு அலகு இருக்கும். அதே மாதிரி அடர்த்திக்குன்னு ஒரு தனியா அலகு இருக்கும். மின்னூட்டமுக்கு தனியா ஒரு அலகு இருக்கும். கூடயே வந்து அந்த எந்த இரண்டு அளவுகளை வந்து வகுத்தோ அல்லது பெருக்கியோன்னு படிச்சோம் இல்லையா, வருதோ அதுங்களையும் எழுதிக்கலாம் அப்படின்றதான் விஷயம் இதுல. ஓகே, இங்க பாருங்கன்னா, பரப்புக்கான அலகு மீட்டர் ஸ்கொயர், கன அளவுக்கான அலகு மீட்டர் கியூப், வேகத்திற்கான அலகு மீட்டர் பை வினாடி, மின்னூட்டத்திற்கான அலகு வந்து கூலும்னு சொல்றோம். புதுசா ஒன்று இருக்கு. இல்லாட்டி ஆம்பியர் பை செகண்ட். அதான் ஒரு செகண்ட்ல எத்தனை ஆம்பியர் பாயுது இங்க பாருங்களேன். மின்னோட்டம் வந்து ஏவா, நேரம் வந்து செகண்டுங்களா, அப்போ ஏ பை செகண்ட், அதுதான் அங்கே மீட்டர் ஆம்பியர் பை வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியும் சொல்லலாம். இல்லாட்டி அதுக்கு தனியா ஒரு மின்னோட்டத்துக்குன்னு கூலும்னு ஒன்று இருக்கு, அதையும் சொல்லிக்கலாம். அடுத்து வந்து அடர்த்தி. அடர்த்தி வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கிலோகிராம் பை மீட்டர் கியூப், எத்தனை கிலோகிராம் வந்து எவ்வளோ கன அளவில் இருக்கு, எவ்வளோ கன அளவுக்கு. இப்போ ஒரு 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 கியூப் இருக்கு அப்படின்னா, அந்த கியூப்ல வந்து ஒரு மீட்டர் கியூப், இது வந்து ஒரு மீட்டர்னு வச்சுக்கலாங்களா, இது வந்து ஒரு மீட்டர், இந்த சைடு வந்து ஒரு மீட்டர், இந்த சைடு ஒரு மீட்டர். இப்போ இந்த ஒரு மீட்டர் அளவுள்ள கியூபா அதை பார்க்கும் பொழுது அது வந்து எத்தனை கிலோகிராம் உடையதுன்றதை வச்சு தான் நம்ம அடர்த்தியை அனுமானிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இது தேவையில்லை. அடுத்து பரப்பளவு. ஒரு பொருள் ஒன்றின் மேற்பரப்பின் அளவு அதன் பரப்பளவு எனப்படுகிறது. வீட்டு மனை ஒன்றின் பரப்பளவை காண அதன் நீளம் மற்றும் அகலத்தை பெருக்க வேண்டும். ஏன்னா வந்து எப்பயுமே பரப்பளவுன்னு சொல்லும்போது நீளம் அகலம் ரெண்டுத்தையும் பெருக்கணும். ஒரு நீளத்தையும் பெருக்கணும், அகலத்தையும் பெருக்கி தான் நமக்கு கிடைக்கும். அது சதுரமா இருந்தாலும் செவ்வகமா இருந்தாலும். சதுரத்துல நாம அதை நீளம்னு அகலம்னு பிரிக்காம பக்கம்னு பொதுவா சொல்லிடுறோம். ஆனா செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் நீளம் அகலம் பெருக்கும் பொழுது நமக்கு பரப்பளவு கிடைச்சிடும். சரிங்களா? பரப்பளவின் அலகுன்னு பார்ப்போம். இதுல நீளத்தோட அலகு மீட்டர், அகலத்தோட அலகு மீட்டர். அதனாலதான் மீட்டர் ஸ்கொயர் வந்து பரப்பளவின் அலகுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. அப்புறம் சதுர மீட்டர்னு படிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. பரப்பளவு என்பது அடிப்படை அளவான நீளத்தினை இருமுறை பெருக்குவதால் கிடைக்கிறது. அப்போ பரப்பு எப்படி கிடைச்சிச்சுங்க, நீளத்தை நம்ம நீளத்தின் அலகான மீட்டர் மீட்டர், அப்போ நீளத்தை வந்து 2 முறை பெருக்கிறதுனால நமக்கு கிடைச்சது. வரைபட முறையை கொண்டு ஒழுங்கான வடிமுறை பொருள்களின் பரப்பளவையும் காண முடியும். சரி, ஓகே. இங்க பாருங்க, சதுரத்தின் இது வந்து நம்ம மேக்ஸ்லயே படிச்சிருப்போம். சதுரத்தின் பரப்பளவு வந்து பக்கம் பெருக்கல் பக்கம், செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம், வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர், முக்கோணம் இது வந்து முக்கோணத்துக்கு நிறைய மாறும். ஓகேங்களா? இது வந்து செங்கோண முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க. செங்கோண முக்கோணம் அல்லது இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னாக்கா ஆஃப் பிஹெச்னு சொல்லுவோம், 1/2 பிஹெச்னு சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மேக்ஸ்ல நான் கொஞ்சம் கிளியரா சொல்லியிருப்பேன். செவ்வகத்துல இருந்து நாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து பாருங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது ஒரு மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரமுடன் நடைபெறும் பரப்பு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு சதுர மீட்டர்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மீட்டர் அளவுள்ள ஒரு சதுரம் இருக்கும் வரைகிறோம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பரப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கன அளவு அல்லது பருமன். கன அளவு அல்லது பருமன் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அடர்த்தி நிறை வேற. ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஆக்கிரமித்துக் கொள்ளும் இடமே அதன் கன அளவு எனப்படும். ஒன்றும் கிடையாது. கன அளவு வந்து கன அளவும் வந்து அதோட எடையும் ஒண்ணா அப்படின்னா கிடையாது. எடைங்கிறது வந்து என்னது, நிறையை சார்ந்தது. ஆனா கன அளவுன்றது அது அதோட பருமனை சார்ந்தது. இப்ப பஞ்சு மூட்டை வந்து கன அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா எடைன்னு சொல்லக்கூடியது குறைவா இருக்கும். சரிங்களா? ஆனா இதே வந்து ஒரு இரும்பு பொருள் வந்து கன அளவு குறைவா இருக்கும், ஆனா அதோட எடை வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது அடைத்துக் கொள்ளும் இடம் தான் அதன் கன அளவுன்னு சொல்லுவாங்க. அதாவது அடிப்பரப்பு இன்ட்டு உயரம். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு உருளையா இருக்கிற ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட கன அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடிப்பரப்பு பெருக்கல் உயரம். அடிப்பரப்பு என்ன, வட்டமா இருக்கும் இதோட அடிப்பரப்பு.
அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு வந்து πr², அதோட உயரம் வந்து hன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் வந்து பெருக்குனா கிடைக்கக்கூடிய அளவு வந்து πr²h. இதுதான் வந்து உருளையின் கன அளவு. புரியுதுங்களா? எப்படி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்க. இப்படிதான் வருது. அப்ப கன அளவின் SI அலகு கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப்னு சொல்லிட்டு போலாம். திரவங்களின் கன அளவு, திரவங்களும் வெளியில் அல்லது சூழிடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக்கொள்ளும். ஓகேங்களா? திரவங்களா இருந்தாலும் வாயுக்களா இருந்தாலும் அதுக்கு இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பு உண்டு. அப்போ திரவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பருமன் அல்லது கன அளவை கொண்டிருக்கும். ஆனால் திரவங்களுக்கு நிலையான வடிவம் கிடையாது. அது எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதோட அளவு வந்து இருக்கும். ஒரு திரவத்தை கொள்கலனில் ஊற்றும் போது திரவமானது கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. ஆமா, அந்த அந்த கலனின் வடிவத்தையும் பருமனையும் பெறுகிறது. அது எந்த பாத்திரத்தில் ஊற்றுறமோ அந்த பாத்திரத்துக்கு வடிவத்தில் இருக்கும். பருமனும் அதை சார்ந்துதான் இருக்கும். திரவத்தின் கன அளவு என்பது அது கலனில் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதே இதனை ஒரு அளவிடும் அல்லது உருளை அல்லது முகவை மூலம் அளக்கலாம். ஒரு கொள்கலனில் ஊற்றக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே கொள்ளளவு எனப்படுகிறது. அதிகபட்ச கொள்ளளவு. ஒரு பாலை வந்து 1 லிட்டர் வாங்கணும்னா அந்த 1 லிட்டர்ல அளக்கக்கூடிய அந்த லிட்டர்ல வந்து முழுசா எவ்வளவு ஊத்துனா வந்து அது வந்து கொள்ளுமோ அது வரைக்கும் ஊத்துனா அதுக்கு பேர் தான் வந்து கொள்ளளவுன்னு சொல்றாங்க. திரவத்தின் கன அளவு என்பது கலனில் நிரம்பும் அளவை குறிக்கிறது என்பதே ஆகும். இதனை அளவிடும் குவளையில் வரையப்பட்டிருக்கும் அளவீடுகள் மூலம் நேரடியாக குறிக்க இயலும். இப்போ இங்க பாருங்க, இது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. அப்போ 1 லிட்டரை நாம் எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து கன சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? சென்டிமீட்டர் கியூப், கன சென்டிமீட்டர் கியூப்னு சொல்றாங்க. அதாவது 1000 cc, 1000 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர்னு சொல்லுவோம். நம்ம 1000 மில்லி லிட்டர்னு சொல்லுவோம், 1 லிட்டர்னு சொல்லுவோம். இது வந்து 1 லிட்டர் ஈக்குவல் டு கன சென்டிமீட்டர்ன்றாங்க. ஓகே, கன சென்டிமீட்டர் கியூப் அப்படின்றாங்க. 1000 மில்லி லிட்டர்ன்றது 1 லிட்டர். அதுதான் இங்க முக்கியம். ஓகே, மற்றது எதுவும் வேண்டாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருளின் கன அளவு வந்து அதையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அதோட சூத்திரங்களை வச்சு, ஃபார்முலாஸ் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒழுங்கான பொருட்களுக்கு வந்து மேல இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா மாதிரி வச்சு பயன்படுத்தி பண்ண முடியும். ஒழுங்கு இல்லாத பொருட்களுக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்ப அடர்த்தினா என்னன்னு பாருங்க. எடை மிகுந்த பொருள்கள் நீரில் மூழ்கும், எடை குறைந்த பொருள்கள் நீரில் மிதக்கும். பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பதை தீர்மானிக்கும் அளவு அடர்த்தி. ஒரு பொருள் வந்து லேசா இருக்கா அல்லது கனமா இருக்கா அப்படின்னு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா அது உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் அடர்த்தி. ஓகேங்களா? அடர்த்தியை பொறுத்து தான் சொல்றோம். சமமான கன அளவு கொண்ட பொருட்கள் அதிக நிறை திணிக்கப்பட்டிருந்தால் அதன் அடர்த்தி அதிகமாக இருக்கும். எனவே இரும்பு துண்டின் அடர்த்தி மரத்துண்டின் அடர்த்தியை விட அதிகமாகும். நாம முன்னமே சொன்ன மாதிரிதான். சரிங்களா? நம்ம பஞ்சு மூட்டையை சொன்னோம், இங்க மரத்துண்டு சொல்லியிருக்காங்க. அடர்த்தியின் வரையறை பாருங்க. ஒரு பொருளின் அடர்த்தி என்பது அதன் ஓரளவு பருமனில், ஓரளவு பருமன்னா 1 மீட்டர் கியூப், 1 மீட்டர் அளவுள்ள ஒரு ஒரு பருமனில் அந்த பொருள் பெற்றுள்ள நிறைக்கு சமமாகும். இது உள்ள வந்து எவ்வளோ வந்து இதுக்குள்ள வந்து பொருள்கள் இருக்கு, அடர்த்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளின் அடர்த்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பருமனில் அது பெற்றுள்ள நிறைக்கு சமம். ஓரளவு 1 மீட்டர் கியூப்ல அது வந்து எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுதான் வந்து அதோட அடர்த்தின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? எம் நிறை கொண்ட ஒரு பொருளின் பருமன் வி. எம்ன்றது ஒரு நிறை, வின்றது அதோட வால்யூம். ஏற்கனவே சொன்னதுதான் பருமன் அல்லது கொள்ளளவுன்னு சொல்லுவோம். அப்படின்னா அதோட அடர்த்தி நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, அடர்த்தி டி ஈக்குவல் டு எம் பை வி, அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை வால்யூம்னு சொல்றோம். ஓகே, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை வால்யூம், டி ஈக்குவல் டு எம் டிவைட் பை வி. இப்படி சிம்பிளா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடர்த்தி என்பது அதாவது அந்த நிறையையும் கன அளவையும் வகுத்தால் கிடைப்பது. திரவங்களின் பருமனை அளக்க வெவ்வேறு அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் சில அப்படின்னு சொல்லி கேலன் என்னன்னு கொடுத்துருப்போம். கேலனை பத்தி நாம 6th ஸ்டாண்டர்ட்லயே வந்து ஒரு கொஸ்டினே கூட எடுத்திருப்போம் நான். ஓகே, 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல படிக்கும்போது ஒரு கேலன்னா எவ்வளோ, 3.25 லிட்டரோட கொஞ்சம் அதிகம், அதாவது 3.785 லிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, சரி, அதுதான் சொல்றாங்க. ஒரு கேலன் என்பது 3785 மில்லி லிட்டர். ஒரு அவுன்ஸ்னா 30 ml. ஒரு குவார்ட் அப்படின்னா 1 லிட்டர். 1 குவார்ட் அப்படின்னா 1 லிட்டர். சமையல் விளக்கெண்ணெயின் அடர்த்தி வந்து 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதுல வேற எதுவும் வந்து கிளியரா இல்லை, ஸோ அது வேண்டாம். அடர்த்தியின் SI அலகு கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதனை CGS அலகு வந்து கிராம் பை சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாம். சரிங்களா?
அடர்த்தியின் எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப். கிலோகிராம் கிராமம் மாத்தினீங்கன்னா மீட்டர் வந்து சென்டிமீட்டரா குறைச்சிக்க தான், அவ்வளவுதான். அதுதான் வந்து சிஜிஎஸ் அலகு. ஓகேங்களா? எஸ்ஐ அலகு வேற, சிஜிஎஸ் அலகு வேற. சரிங்களா? சிஜிஎஸ் அலகுனா ஒன்றும் கிடையாது, சென்டிமீட்டர், கிராமு, செகண்ட். இதுதான் சிஜிஎஸ் அலகு. வெவ்வேறு பொருளின் அடர்த்தி, வெவ்வேறு பொருள்கள் வெவ்வேறு அடர்த்தியை கொண்டிருக்கும். அதிக அடர்த்தியை கொண்ட பொருள்கள் அடர்வான அல்லது அடர்மிகு பொருள்கள் எனப்படுகிறது. இது தேவையில்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. தினசரி வாழ்வில் அளவிடும் நீளங்களை குறிக்க சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் போன்ற அளவுகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு, இரு விண்மீன்களுக்கு இடையில் உள்ள தொலைவு போன்றவற்றை நீண்ட தொலைவில் அளக்க அந்த மாதிரி கட்டாயத்தில் இருக்கும்போது நாம வந்து மீட்டர், கிலோமீட்டர்னு பயன்படுத்திட்டு இருக்க முடியாது. ஆகையினால அங்க வந்து வானியல் அலகு அப்படிங்கிற ஒரு அலகை பயன்படுத்துறோம். ஒளி ஆண்டுங்கிறத பயன்படுத்துறோம். ஒளி ஆண்டுனா நமக்கு நல்லா தெரியும். ஒளியானது ஒரு ஆண்டு முழுமைக்கும் டிராவல் பண்ணா எவ்வளவு தூரம் போகுமோ அதுதான் வந்து ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். வானியல் அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு பொதுவா பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்தி வருது நம்ம நல்லா தெரியும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு தான் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ பூமி அதன் அண்மை நிலையில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் பொழுது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் 147.1 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா வானியல் அலகுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்ல இருங்க. பூமியானது சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் இருக்கும் பொழுது இது சேய்ம நிலை. இப்போ வானியல் அலகுன்னா எடுத்த உடனே நம்ம சும்மா எதையும் சொல்லிடலைங்க. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு பார்க்குறோம். இருங்க, இது ஃபுல்லா சொல்லிட்டு நான் சொல்றேன். அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு 152.1 மில்லியன் ஆகும். இதோட சராசரிவா? இதோட சராசரி தொலைவு. அதாவது இப்போ நான் சொல்லிடலாம் பாருங்க. இது வந்து ஒரு நீள்வட்ட பாதை. ஓகே, இந்த இடத்துல வந்து சூரியன் இருக்கு எடுத்துக்கலாங்களா? இப்போ வந்து பூமி வந்து இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு, சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து சூரியனுக்கும் பூமிக்குமான தொலைவு குறைவாக இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமா, 147.1 மில்லியன் கிலோமீட்டரா இருக்கு. சரிங்களா? 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதே சூரியனுக்கும் பூமிக்குமான தொலைவு வந்து சேம நிலையில பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அதிகமா இருக்கு. அது அப்ப எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 மில்லியன் ஜாஸ்தியா இருக்கு. 152.1 மில்லியனா இருக்கிறது. ஓகே. ஸோ அப்ப இந்த கிட்ட இருக்கக்கூடிய தூரத்துக்கும் தூரமா இருக்கக்கூடிய தூரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வானியல் அலகுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தொலைவு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிட்ட இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா இன்னும் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா அதை விட தூரமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்துக்குமான சராசரி மிகவும் குறைவான தூரத்திற்கும் மிகவும் அதிகமான தூரத்திற்கும் ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கும் போது ஒரு சராசரி கிடைக்கும் இல்லையா? அந்த சராசரி தொலைவு தான் வந்து வானியல் அலகுன்னு சொல்றோம். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தொலைவு, அதை தான் வந்து நம்ம ஒரு வானியல் அலகுன்னு சொல்றோம். அதோட அலகு தான் வந்து அதோட எவ்வளவு அலகுன்னு பாத்தீங்கன்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, இது மறக்காதீங்க. வானியல் அலகு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஒரு வானியல் அலகுனா 149 பாருங்க, இப்படி கூட போடலாம், 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை இப்படி கூட எழுதுவாங்க, 1.496 10^11 மீட்டர். மீட்டர்லயோ கிலோமீட்டர்லயோ கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ எல்லாமே ஒன்று தான், மறக்கக்கூடாது. மில்லியன் கிலோமீட்டர்னாலும் அதுதான், 10^6 கிலோமீட்டர்னாலும் அதுதான். ஓகே, அதே போல் 10^11 மீட்டர்னு சொல்லிக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது மாறுது. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றுலேருந்து இன்னொன்று ஈஸியாக கொண்டு வந்துடலாம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சரி, அடுத்து பார்க்குறோம். நெப்டியூன் சூரியனிலிருந்து இப்போ வந்து இந்த வானில் அலகு வச்சு வானத்தில் இருக்கக்கூடிய விண்பொருட்களின் தூரத்தை நாம குறிக்கலாம். நெப்டியூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி கிரகம் நெப்டியூன் சூரியன் இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறா? 30 வானியல் அலகு தொலைவில் இருக்கிறது. அதாவது நெப்டியூன் சூரியன் இருந்து பூமி இருக்கும் தொலைவில் 30 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. ஒரு வானிலை என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு. இது திரும்பி நம்ம ஒரு முறை சொல்றோம். ஒளி ஆண்டு என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே வந்து வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து 2 விதமா அளக்கலாங்க. ஒன்று வந்து ஒளி ஆண்டு, இன்னொன்று வந்து வானியல் அலகுன்னு சொன்னோம். வானியல் அலகு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஒளி ஆண்டு. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள பிராக்சிமா சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த விண்மீன் கூட்டம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்சிமா சென்டர். இதன் தொலைவு வந்து
2,68,770 வானியல் அலகாகும். விச் மீன்ஸ் என்னன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவோட 2,68,770 மடங்கு தூரம். இதெல்லாம் கற்பனைக்கும் எட்டாது. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இருக்க தொலைவு கூட கிலோமீட்டர் நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் பாருங்க, எத்தனையோ வந்து கோடி, அதாவது ஏறக்குறைய வந்து கோடி கிலோமீட்டருக்கு மேல, 1 கோடி 1,50 கோடி கிலோமீட்டருக்கு மேல போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. இதிலிருந்து விண்மீன்களின் தொலைவு வானியல் அலகால் குறிப்பிட்டால் அதை கையாள்வது கடினம் என தெரிகிறது. விண்மீன்களின் தொலைவு வந்து வானியல் அலகால் சொல்லும்போது அது கையாள்வது கடினம் என தெரிகிறது. அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவு போன்ற மிக நீண்ட தொலைவுகளை ஒளி ஆண்டு என்னும் ஒரு தனித்தனி வாய்ந்த அலையினை பயன்படுத்தினார்கள். ஸோ இப்போ சூரிய குடும்பத்திற்கு உள்ள அந்த 9-8 கோள்கள் ஒரு சூரியன், அதுக்கு உள்ள நம்ம அளக்கும்போது வானியல் அலகுன்றதை பயன்படுத்திக்கும். ஆனா இதே வந்து பேரண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் நட்சத்திர கூட்டங்களை வந்து அளக்கும் பொழுது அது சூரியனுக்கு பூமிக்கு இடையாள தொலைவை வச்சு அளக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒளி ஆண்டுன்ற ஒரு பிரத்யேக அளவை கொண்டு வருகிறார்கள். அதாவது ஒளி ஆண்டு என்பது ஓராண்டிற்கு ஒளி பயணிக்கும் தூரம். இங்க பாத்தீங்கன்னா வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத அளவுகள் அடிப்படை அளவுகள். அடிப்படை அலகுகளை பயன்படுத்தி வரக்கூடியது அடிப்படை அலகுகள். அடுத்து அவற்றிற்கு அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ பண்ணும்போது வழி அளவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை மீள் பார்வையா இருக்கும், பாட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பொருளின் மேற்பரப்பை அதன் பரப்பளவு எனப்படுகிறது. இதை வந்து சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்னு அளக்கலாம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் பரப்பை ஒரு வரைபடத்தாளை பயன்படுத்தி ஒழுங்கில்லாத பொருட்களை வந்து வரைபடத்தாளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், கண்டறியலாம். ஒரு முப்பரிமாண பொருள் வெளியில் அல்லது அடைத்துக் கொள்ளும் இடம் கன அளவு அல்லது பருமன் சொல்லிக்கலாம். அதோட கன அளவு வந்து அலகு எஸ்ஐ அலகு வந்து கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப்னு சொல்லிக்கலாம். திரவங்களை பத்தி பார்த்தோம். நம்ம 1 லிட்டர்னா என்னதுங்க, 1000 சிசி அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 1000 மில்லிலிட்டர்னு சொல்லுவோம். அடுத்து கொள்ளளவு பார்த்தோம், அடர்த்தி பார்த்தோம். அடர்த்தி டி ஈக்குவல் டு எம் டிவைடட் பை வின்னு பார்த்தோம் இல்லையா, வால்யூம் மாஸ் டிவைடட் பை வால்யூம்னு பார்த்தோம். அடர்த்தியின் எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம் பை மீட்டர் கியூப், அதுதான் நம்ம சொல்றோம். ஏன்னா வால்யூமுக்கு வந்து கிலோகிராம் சொல்றோம் இல்லையா. கொள்ளளவு வந்து என்ன சொல்றோம், மீட்டர்ல அளக்குறோம், கிலோகிராம் பை மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, சரிங்க. நாம அளவீட்டியல் பாடத்தை நல்லபடியா முடிச்சிருக்கோம். ஓகேவா. அடுத்து விசையும் இயக்கமும் பார்க்கலாம். ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அந்த இரு இடங்களையும் இணைக்கும் நேர்கூட்டு பாதையில் சென்றால் மற்ற பாதைகளில் செல்வதனை காட்டிலும் விரைவில் அவ்விடத்தினை சென்று அடையலாம். இது நமக்கு யாரும் சொல்லிதான் தெரியணும் இல்லை, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். சுத்திட்டு போறதை விட நேரா போகுதான் அப்படின்னு சொல்லி. இரு புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கூட்டு பாதையில் மிக குறைந்த தொலைவு அமைகிறது. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சினா என்ன? தொலைவுனா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருள் கடந்து வந்த பாதையோட தொலைவு தான் வந்து தொலைவுன்னு சொல்லுவோம், அந்த கேப். இடப்பெயர்ச்சினா ஒரு பொருள் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதிநிலைக்கும் இடையே உள்ள குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி எனப்படும். ஓகே, இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் அழகா இருக்கும், நான் சொல்றேன் பாருங்க. தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இவை இரண்டும் ஒரே அலகால் தான் குறிக்கப்படுகின்றன. ஏன்னா ரெண்டுமே நீளத்தை குறிக்கக்கூடிய மீட்டர் தான் சொல்லுவோம். தொலைவுன்னு என்ன, இடப்பெயர்ச்சினா என்ன? உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களோட ஸ்கூல் இருக்கு. ஓகே, இங்க வந்து உங்க ஸ்கூல் இருக்கு, இங்க வந்து உங்களோட வீடு இருக்குன்னு வச்சுக்கலாமா. இங்க வந்து வீடு இருக்கு, ஆனா உங்களுக்கு ரோடு வந்து இப்படிதான் இருக்கு. ஓகே, நீங்க இங்க இருந்து கிளம்பிதான் வந்து இது வந்து உங்களோட வீடு, இது வந்து ஸ்கூலு. ஓகே, இப்போ இங்கிருந்து உங்க வீட்டுல இருந்து கிளம்பி நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. ஸோ அப்போ இங்கிருந்து இப்படி போறோம் இல்லைங்களா, இந்த தூரம் தான் வந்து தொலைவு, டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். டிஸ்டன்ஸ், இதுதான் தொலைவு. ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது அப்படி கிடையாது. இங்கிருந்து குறைந்தபட்ச நேர்கோட்டு தொலைவு, இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா நேரா ஒரு கோடு போட்டா நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க, இந்த பொருள்ல இருந்து இங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து இடப்பெயர்ச்சி. ஓகேவா. இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது, அதுவும் வந்து மீட்டர்ன்ற அலகால தான் அளக்கப்படும். தூரம் தொலைவும் மீட்டர்ன்ற அலகால் தான் அளக்கப்படும். இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இடப்பெயர்ச்சி என்பதும் தொலைவு என்பதும் வெவ்வேறு. ஓகே, ஆனால் இரண்டோட எஸ்ஐ அலகுமே மீட்டர் தான். நாம் ஒரு பொருளின் இடப்பெயர்ச்சியை குறிப்பிடும் போது பயணம் மேற்கொள்ளும் திசையை பொறுத்து நேர்குறி அல்லது எதிர்குறியை பயன்படுத்துகிறோம். இடப்பெயர்ச்சி குறிக்கும் போது ஓகே, பயணம் மேற்கொள்ளும் திசையை பொறுத்து நாம நேர்குறி அல்லது எதிர்குறி சொல்லுவோம்.
இடப்பெயர்ச்சியை அளவிடும்போது இந்த பக்கம் அளவிட்டோம்னா அது எதிர்குறியா இருக்கும், இந்த பக்கம் அளவிடும்போது அது நேர்குறியா இருக்கும். இதுதான் சொல்ல வராங்க. வேகம் அல்லது திசை வேகம். வேகம் அப்படின்னா நாம் வேகம் என்பதை பற்றி 6ஆம் வகுப்பு படிச்சிருக்கோம் சொல்லியிருக்காங்க. வேகம்னா ஒன்றும் இல்லை, தொலைவு டிவைடட் பை காலம், கடந்த தொலைவு டிவைடட் பை காலம். அது ரெண்டுத்தையும் நீங்கள் வகுத்தீங்கன்னா அது எவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்க போறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மணி நேரத்தில் வந்து 60 கிலோமீட்டர் போறீங்க, ஒரு மணி நேரம் ஆச்சு, நீங்கள் வந்து 60 கிலோமீட்டர் தூரம் போயிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த தொலைவு டிஸ்டன்ஸ் அப்படி போட்டு கடந்த தொலைவு வேகம். சரியா? வேகம், வேகத்தை வந்து ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம், இல்லை வெலாசிட்டின்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அப்போ வேகம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, 60 கிலோமீட்டர் போயிருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில், ஒரு மணி நேரத்தில். அப்போ அதுதான் கேஎம்பிஹெச்னு சொல்ல, கிலோமீட்டர் பை ஹவர். 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போயிருக்கீங்கன்னு அர்த்தம். வேகத்தினை நாம் சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகம் என 2 வகையாக பிரிக்கலாம். சீரான வேகம்ங்கிறது ஒரு சமகால இடைவெளியில் சமதளவினை கடந்தால் அது ஒரு சீரான வேகத்தில் செல்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே. ஆனால் சீரற்ற வேகம் என்பது நம்ம வண்டி ஓட்டிட்டு போறோம் அப்படின்னா எல்லாம் ஒரே வேகத்தில் போக மாட்டோம் இல்லையா, மாறி மாறி போவோம். ஒரு நேரம் ஸ்லோவாக போவோம், ஒரு நேரம் வேகமாக போவோம், டிராஃபிக் இடத்துல ஸ்லோவாக போவோம். இதுதான் நம்ம சீரற்ற வேகம் அப்படின்னு சொல்றோம். சராசரி வேகம் என்பது கடந்த மொத்த தொலைவையும் அதன் கடந்த காலத்தையும் வகுத்தால் கிடைப்பது. நம்ம இவ்வளவு நேரம் அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். திசை வேகம்ங்கிறது அப்படி இல்லை, இடப்பெயர்ச்சி பை காலம். சார் ரெண்டும் ஒன்னா சார்னா இங்கதான் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறது. திசை வேகத்தின் அளவும் மீட்டர் பை செகண்ட் தான், தொலைவின் அளவும் டிஸ்டன்ஸ் தொலைவின் அளவும் மீட்டர் பை செகண்ட் தான். ஓகே, நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேகம் அப்படின்னா தொலைவு பை காலம், திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம். இவ்வளவுதாங்க வித்தியாசம். இடப்பெயர்ச்சிக்கும் தொலைவுக்கும் என்ன வித்தியாசம்னா நான் அந்த ஸ்கூலுக்கும் வீட்டுக்குமான அந்த அந்த கிராஃப்லயும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். 1 கிலோமீட்டர் பை மணி என்பது 5/18 மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட்ல குறிச்சிங்கன்னா நீங்க 5/18 சொல்லலாம். ஓகே, 5/18. 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர், ஒரு மணி என்பது 3600 செகண்ட். 1 கிலோமீட்டர் பை மணி என்பது 1000 மீட்டர் 3600 செகண்ட். இதை தான் நாம 5/18 மீட்டர் பை செகண்ட் பண்ணுவோம். சார் இப்போ நீங்கள் ஒரு கிலோமீட்டர் வந்து நீங்கள் எப்படி சார் குறிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிலோமீட்டர் பை ஹவர் கேஎம்பிஹெச்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி 5/18 மீட்டர் பை செகண்ட்னு சொல்லலாம் ஒரு கிலோமீட்டர். ஓகே, ஒரு கிலோமீட்டர் பை ஹவர். இது ரெண்டுத்துக்கும் கவர் பண்ண, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த மாதிரி கூட ஒரு கணக்கு கூட வந்துடலாம் நமக்கு. இவர் வந்து இவ்வளோ வேகத்தில் போறாரு, என்னது ஒருவர் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். அது அப்போ 50 கிலோமீட்டர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார் எனில் அதை வந்து மீட்டர் பை வினாடியின் அலகுல நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்க அப்ப என்ன பண்ணணும், 5/18 பெருக்கி நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி. சீரான சீரான திசைவேகம் சீரான திசைவேகம் பாருங்க. ஒரு பொருளான தன் இயக்கத்தின் போது தனது திசையினை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சியை மேற்கொண்டால் அதுதான் சீரான திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டாக வெற்றிடத்தில் பயணம் செய்யும் ஒளி. இந்த ஒளியானது வெற்றிடத்தில் பயணம் செய்யுமா, செய்யாதானா? செய்யும். சவுண்டு தான் செய்யாது, பயணிக்காது. ஆனால் வெளிச்சம் வந்து வெற்றிடத்தில் பயணிக்கும். ஆகையினால்தான் நம்ம வந்து வானியல் அலகெல்லாம் வந்து வெளிச்சத்தை வச்சு நாம அளந்திருக்கோம். வானியல் அலகுனாலே நம்ம என்ன சொல்றோம், வெளிச்சத்தை வச்சு ஒளியாண்டெல்லாம் நம்ம வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம அளக்கிறோம். சீரற்ற திசைவேகம். ஒரு பொருளானது தனது திசையையோ அல்லது வேகத்தையோ மாற்றிக்கொண்டால் அப்பொருள் சீரற்ற திசை வேகத்தில் உள்ளது என்கிறோம். ரயில் நிலையத்திற்கும் தொடர்வண்டி, பேருந்து, டூ வீலர் இதெல்லாமே. ஓகேவா? இங்க பாருங்க, இது ஏற்கனவே சொன்னேன். ஒரு கிலோமீட்டர்ன்றது 1000 மீட்டர், ஒரு மணின்றது 3600. ஒன்றும் இல்லை, ஒரு மணின்றது 60 நிமிடம்னு சொல்றோம். 60 நிமிடம்னு சொன்னாலும் அதுதான், 3600 செகண்ட்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான் சொன்னோம் இல்லையா? சரி. இப்போ ஒரு கிலோமீட்டர் பை மணி வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, கேஎம்பிஹெச் சொல்லுவோம். இது வந்து 5/18 மீட்டர் பை செகண்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி கணக்குகள் வரும்போது நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டரில் கொடுக்குறத வந்து மீட்டராக எப்படி மாற்றுவீங்க? இப்போ இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு சைக்கிளில் ஒருவர் பயணம் செய்கிறார். 36 kmph வேகத்தில் ஒருவர் பயணம் செய்கிறார். அதை வந்து நம்ம என்ன மாற்றணும், செகண்ட், மீட்டர் பை செகண்டில் எப்படி மாற்றும் போது என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த 5/18 இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் 36ஆல் பெருக்கணும். அடிச்சிங்கன்னா 2. அப்போ என்ன பண்ணலாம், 5 2 10 மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? 36 km pitchன்னு சொன்னாலும் தான், 10 மீட்டர்/செகண்ட் சொன்னாலும் அதுதான், ரெண்டும் ஒன்று தான். சராசரி திசைவேகம் பார்க்கணும், மொத்த இடப்பெயர்ச்சி பை எடுத்துக்கொண்ட காலம். இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது பாருங்க, இந்த புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டம். ஒரு நாட்டிக்கல் மைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.852 கிலோமீட்டர். 1.852 கிலோமீட்டர் தான் வந்து ஒரு நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஒரு கேலன் என்பது 3.785 மில்லி லிட்டர். ஓகேங்களா? சாரி லிட்டர். 3 புள்ளின்னு சொல்லிட்டா லிட்டர்னு சொல்லுவோம். 3785ன்னு சொன்னா மில்லி லிட்டர் சொல்லலாம். 3.785ன்னு சொன்னா லிட்டர்னு சொல்லலாம். ஓகே. முடுக்கம் என்னன்னு பாருங்க. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் எனப்படுகிறது. திசைவேகம் தப்பா இருக்கு. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் எனப்படும். அதாவது வேறு வகையில் கூறுவதானால், ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் முடுக்கம் அடைகிறது. அதோட வேகத்திலேயோ அதோட திசையிலேயோ, எப்படிங்க, அதோட திசையிலேயோ அல்லது வேகத்திலேயோ மாற்றம் ஏற்பட்டால் முடுக்கம்னு சொல்லிக்கலாம். முடுக்கம்ன்றது ஏன்னு சொல்லுவாங்க, அக்சலரேஷன். திசைவேக மாற்றம் அல்லது திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். திசைவேக மாற்றம் டிவைடட் பை காலம். ஓகே. இதோட எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதெல்லாம் முக்கியமானதுங்க. இந்த அலகுகள்லாம் கொஞ்சம் படிச்சுக்கங்க. அலகுகள் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கணும். முடுக்கம்னா என்ன? திசைவேகம் மாறுவதும் டிவைடட் பை காலமும். திசைவேக மாற்றத்தை நம்ம மீட்டர்னு சொல்லுவோம், காலத்தை செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம், செகண்டுன்னு சொல்லுவோம். அப்போ முடுக்கத்துக்கு வந்து செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து 2 திசைவேகம் இருக்குது, ஆறாம் திசைவேகம், இறுதி திசைவேகம். ஆகியனால வந்து டைமு நம்ம 2ஆக தான் நம்ம போட வேண்டியிருக்கும். அதனால வந்து செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. நேர் முடுக்கம் அல்லது எதிர் முடுக்கம். ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அது நேர் முடுக்கம். காலம் அதிகமாக அதோட அந்த பொருளோட தூரம், திசை வேகம் வந்து காலத்தினை பொறுத்து அதிகமாச்சுன்னா அதை வந்து நம்ம நேர் முடுக்கம்னு சொல்லுவோம். அதே குறைந்ததுன்னா எதிர் முடுக்கம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சீரான முடுக்கம்னா எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சீரான முடுக்கம். சீரற்ற முடுக்கம்னா சில நேரம் வந்து அதிகமாகவும் சில நேரம் வந்து குறைவாகவும் இருக்கலாம். ஒரு பொருளின் திசைவேகத்தை காலத்தை பொறுத்து வந்து மாற்றமானது சீரற்றதாக இருந்தால், அதுதான் நம்ம சொன்னோம், சில நேரம் அதிகமாகவும் சில நேரம் குறைவாகவும் இருந்ததுன்னா முடுக்கம்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆக்சலரேஷன். அதோட திசைவேகம் மற்றும் காலம் இதோட மாற்றம் தான் வந்து முடுக்கம்னு சொல்லுவோம். நம்ம எப்படி சொல்லியிருக்க வேலை பார்த்துருப்பீங்க. ஈர்ப்பு மையம் அல்லது சமநிலை. எப்புள்ளியில் ஒரு பொருளின் எடை முழுவதும் செயல்படுவது போல் தோன்றுகின்றதோ அப்புள்ளியே அப்பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படுகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் டேபிள் மேலே வைக்கிற ஒரு கிளாஸ் அல்லது டேபிள் வெயிட் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பொருளை வந்து ஒரு டேபிள் மேலே நீங்கள் வைக்கிறீங்க. இந்த இடத்துல வைக்கக்கூடிய கிளாஸ் வந்து ஒன்றுமே ஆகாது, விழாது கீழே, இல்லையா? ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இதே அந்த டம்ளரை வந்து இந்த இடத்துல வைக்கும்பொழுது என்ன ஆகும்? கீழே விழுந்துடும். ஏன்னா அதோட ஈர்ப்பு மையம் வந்து கீழ் நோக்கி செயல்படுகிறது, பூமியை நோக்கி செயல்படுகிறது. அதனால அந்த ஈர்ப்பு மையம் வந்து நகரும் பொழுது என்ன ஆகுது? அதோட பொருள் வந்து நிலைத்தன்மை இல்லாமல் கீழே விழுது. ஒரு பொருளின் ஆரம்ப நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் சமநிலை எனப்படும். ஈர்ப்பு மையம்னு நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமநிலை 3 வகைப்படும்: உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. உறுதி சமநிலை என்ன? கூம்பானது மிக அதிக கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டாலும் கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடையும். இப்போ இந்த டம்ளர் வச்சு சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த கூம்பு, இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த கூம்பு எடுத்துக்கங்க. இந்த கூம்பு வந்து மிக அதிக கோணத்திற்கு சாய்க்கப்பட்டு பின்னர் விடப்பட்டாலும் கவிழ்ந்து விடாமல் மீண்டும் பழைய நிலையை அடையும். இதை வந்து உதாரணத்துக்கு நம்ம இதை இப்படி பிடிச்சி அப்படியே இப்படி இழுத்து அப்படி விட்டோம்னாலும் திரும்பி ஆடிட்டு போய் அதே இடத்துல திரும்ப அப்படியே நிற்கும், ஸ்டேபிளாகவே நிற்கும். இதுதான் வந்து நம்ம உறுதி சமநிலைன்னு சொல்லுவோம். உறுதியற்ற சமநிலைனா இதே வந்து நேர்கோட்டில் இப்படி வைக்கும்போது இதை இப்படி சாய்ச்சி வச்சிருக்கோம், ஒரு டேபிள் மேலே ரொம்ப சாய்ச்சி வச்சிருக்கும் போது இப்படி லேசாக அப்படி தட்டினா டப்புன்னு விழுந்துடும். இதை வந்து உறுதியற்ற சமநிலைன்னு சொல்லுவோம். நடுநிலை சமநிலைனா கூம்பானது உருள்கிறது ஆனால் அது கவிழ்க்கப்படுவதில்லை. இந்த கூம்பு வந்து என்ன பண்ணுது? கீழே வச்சு உருட்டும் பொழுது உருண்டு தான் ஓடுமே தவிர அங்கிருந்து கீழே விடாது, உருட்டி விடும் பொழுது. ஸோ அதை வந்து நடுநிலை சமநிலைன்னு சொல்றாங்க. இடப்பெயர்ச்சி சொல்லிட்டோம். ஒரு இடத்துல மற்றொரு இடத்திற்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை தான் இடப்பெயர்ச்சி என்பது. எப்பயுமே என்னதுங்க? நேர்கோட்டு பாதை தான். ஓகேவா? டிஸ்டன்ஸ். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கும் பேங்க்குக்கும் எடுத்துக்கணும்னா, பேங்க்குக்கு போகிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டோம். ஆனால் நீங்கள் மேப்பில் ஜூம் பண்ணி பாருங்கள், மேப் நம்ம வீட்டு பின்னாடி தான் இருக்கும் பேங்க். ஆனால் அங்கே போகிறதுக்கு நம்ம பக்கத்து தெரு போய் சுற்றிக்கிட்டு தான் வர வேண்டியதாக இருக்கும்.
அது பக்கத்து தெரு போய் சுற்றிட்டு வரோம் இல்லைங்களா, அந்த தூரம் தான் வந்து தொலைவுன்னு சொல்லுவோம். நம்ம மேப்பில் பார்க்கும்போது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஒரே ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தான் இருக்கும். அதை தான் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். அதோட நேர்கோட்டு குறைந்தபட்ச நேர்கோட்டு பாதைன்னு சொல்லுவோம். இங்கே ஒவ்வொரு பொதுவான வேகங்களை கொடுத்துருக்காங்க. அப்படி சும்மா ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிக்கங்க. முக்கியமானது மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. ஆமையின் வேகம் 0.1 மீட்டர் பை செகண்ட், இதை வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. மனிதர்களின் நடையின் வேகம் 1.4 மீட்டர் பை செகண்ட், இதை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே. ஸோ அப்போது இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 பாடங்கள் பார்த்துருக்கோம். எந்தில் 7ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பருவத்திலேருந்து அளவீட்டியலும் விசையும் இயக்கம்னு சொல்லி 2 பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தடுத்த வாரத்தங்களில் அடுத்தடுத்த 7ஆம் வகுப்புல மீதி பாடங்களை பார்ப்போம். ஓகே. மீண்டும் நாளைக்கு வந்து சமூக அறிவியல் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் இருக்கும். சனிக்கிழமை வந்து ரிவிஷன் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். வீக் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? 100 மதிப்பெண்களுக்கு வீக் டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக எழுதுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நன்றி, வணக்கம்.